So let's daily மாதிரி இன்னைக்கு ஒரு ஸ்டோரி பார்க்க போறோம். ஸ்டோரி நேம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா த குட் மான்ஸ்டர். வாங்க இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண நல்லாவே கேளுங்க. ஒரு ஊர்ல ஒரு குட்டி டைகரும் ஒரு குட்டி எலிஃபென்ட் இருந்துச்சான். அது டெய்லியும் மண்டே ஆச்சுன்னா ஷாப்பிங் போகுமா. அப்போ மண்டே ஆகும்போது ஷாப்பிங்க்கு ரெடியா நிற்கும் போது திடீர்னு என்ன ஆச்சுன்னா புயல் வர மாதிரி இடிச்சுச்சான். அப்போ அந்த குட்டி டைகர் குட்டி எலிஃபென்ட்க்கு சொல்லிச்சா, வா நம்ம மழை பெய்யறதுக்குள்ளேயே போயிட்டு ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்துடலான்னு. அதனால குட்டி டைகரும் குட்டி எலிஃபென்ட்டும் ரைட் ஆயிட்டு மழை பெய்யறதுக்குள்ளேயே ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்துடலாம் பண்ணாங்களா. ரொம்ப தூரம் டிராவல் பண்ணாங்களா. அப்ப என்ன ஆச்சுன்னா பக்கத்துல ஒரு லேக் இருக்கு. அந்த லேக்குள்ள ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்துச்சா. அந்த மான்ஸ்டருக்கு ரொம்ப பசி எடுத்துனால இப்படி இப்படி சுத்தி பார்த்துச்சாரா ஏதாவது பசி சாப்பிட்றதுக்கு கிடைக்குமான்னு. அப்போ ஒரு வீடு இருந்துச்சு. அதுதான் இந்த குட்டி டைகர் வீடு. அதனால போயிட்டு அதுல இருக்கிற ஓடு நக்கி பார்க்கும் போது என்ன ஆச்சுன்னா ரொம்ப டேஸ்டா இருந்ததுனால அந்த ஓடு வயிறு ஃபுல் ஆகுற வரைக்கும் சாப்பிட்டுச்சு. அப்புறமா இன்னும் நல்லா இருக்குன்னு இன்னும் சாப்பிட்டுனே இருந்துச்சா. அம்மா ஃபுல்லா சாப்பிட்டுச்சு. அப்புறமா திருப்பி தண்ணிக்குள்ளேயே லேக்குள்ளவே போயிட்டு உக்காந்துச்சு. அப்புறமா என்னாச்சுன்னா குட்டி டைகரும் குட்டி எலிஃபென்ட்டும் பார்க்கும்போது அந்த வீட்டோட ஓடு காணும். அதனால நம்ம பக்கத்துல வீட்டுல போயிட்டு டென்ட் வாங்கிட்டு கேம்ப் ஃபயர் பண்ணி நாளைக்கா தூங்கி எழுச்சி ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்கிட்டு தூங்கி எழுச்சி ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்களா. அப்போ அந்த மாஸ்டர் பார்த்துட்டு, ஐயோ நம்மளால இவங்க செம்மையா கஷ்டப்படுறாங்களே, அதனால நம்ம இவங்களுக்கு தெரியாம ஹெல்ப் பண்ணணும் சொன்னாங்க சொல்லிட்டு யோசிச்சா. அப்புறமா அந்த குட்டி டைகரும் குட்டி எலிஃபென்ட்டும் பக்கத்துல ஆணி எல்லாம் வாங்கி வர போச்சான். அப்போ என்ன ஆச்சுன்னா ஆணி வாங்கி வர போகும்போது அது வெளியே அதுவே அந்த வீட்டோட ஓடு ரெடி பண்ணிட்டு திருப்பம் போயிட்டு தண்ணியில உட்காந்துக்குச்சு. அப்புறமா அது பார்க்கும்போது எப்ப இந்த ஓடு ரெடி ஆச்சுன்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணும்போது அதுல லெட்டர் எழுதிச்சா, என்னை மன்னிச்சிடுங்க, நான் தான் இந்த ஓடு தெரியாம சாப்பிட்டேன், நானே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன்னு அந்த மான்ஸ்டர் ஒரு லெட்டர் எழுதி அங்க போட்டுக்குதான். அதை பார்த்துட்டு அந்த குட்டி டைகரும் குட்டி எலிஃபென்ட்டும் ரொம்ப ஜாலியா இருக்கா. இந்த ஸ்டோரியோட மாரல் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளும் நம்மளால யாருமே கஷ்டப்படக்கூடாது. நம்மளால கஷ்டப்பட்டாங்களான்னா போயிட்டு நம்ம ஹெல்ப் பண்ணோம். ஓகே கைஸ், இதுதான் ஸ்டோரி. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே கைஸ், பை பை கைஸ்.